ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம சாக்லேட் கிரன்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கிரன்ச் ப்ரௌனி டப் அதோட டாப்பிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் காம்பவுண்ட் 100 கிராம், மில்க் காம்பவுண்ட் 50 கிராம். இப்போ நீங்கள் அப்புறம் கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து ரெடிமேடாக வைக்கிறவங்கள கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளாக்ஸ் அந்த இது வாங்கிட்டீங்கன்னா நல்லா தின்னா இருக்கும். இது ஒரு 100 கிராம் மெஷர் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம 120 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு மோர் சாக்லேட்டியா வேணும் அப்படின்னா 100 கிராம் போதும். ஸோ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் சாக்லேட்ஸ் அண்ட் 100 கிராம் கார்ன்ஃப்ளாக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டையுமே மெஷர் பண்ணி வச்சுட்டு சாக்லேட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் பாயில் மெத்தட்ல சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சாக்லேட் வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணதும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே நம்ம சாக்லேட் பவுல வந்து வச்சிருக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பெரிய பெரிய பீசஸா போட்டிருந்தாலும் அது வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 மினிட் கேப்ல நீங்க 1 டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டினியூஸா அதை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபேட் எல்லாமே அதுல கொலாப்ஸ் ஆகி சாக்லேட் வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சாக்லேட் மெல்ட் பண்றது என்ன பண்ணணும்னா டபுள் பாயில் மெத்தட்ல வச்சுட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணது ஒரு 30% மெல்ட் ஆனதும் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதே பவுல் மேலேயே நீங்க வச்சு 3 மினிட்ஸ் வந்து நீங்க அப்படியே ரூம் செட் ஆக விட்டுறணும். 1 மினிட்டுக்கு 1 டைம் நீங்க வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஹீட்டா மெல்ட் ஆனதும் நம்ம அந்த சாக்லேட் எடுத்து கார்ன்ஃப்ளாக்ஸை ஒரு பவுல்ல வச்சுட்டு அந்த சாக்லேட்டை வந்து அது மேல நம்ம ஊற்றி நம்ம ஒரு ஜென்டலா மிக்ஸ் பண்ணணும். நீங்க வந்து கார்ன்ஃப்ளாக்ஸை வந்து ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப சின்ன சின்னதா நொறுக்கிடாதீங்க. அப்படி நொறுக்கிட்டீங்க அப்படின்னா சாக்லேட் கூட மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து இன்னுமே வந்து பவுடர் ஆயிரும். ஸோ ஃபுல் கார்ன்ஃப்ளாக்ஸா வச்சுட்டு அது மேல சாக்லேட்டை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஓரளவு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஸ்மால் பீசஸா நமக்கு கேக் மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிடும். இதே போல ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.